அஸ்ஸலாமு அலைக்கும். மந்திரவாதிகள் சஜ்தாவில் வீழ்ந்தபோது ஃபிரௌனின் அகந்தை நொறுங்கியது. அவன் கத்தினான், நான் அனுமதி கொடுக்கும் முன் எப்படி நம்ப துணிந்தீர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது அரசை கவிழ்க்க சதி செய்தார் என குற்றம் சாட்டினான். கோபத்தில் அவன் மிரட்டினான், உங்கள் கைகளையும் கால்களையும் எதிர்பக்கங்களில் வெட்டிவிடுவேன், மேலும் உங்களை பனைமரத் தண்டுகளில் சிலுவையில் அறைவேன். ஆனால் மந்திரவாதிகள் உறுதியாக நின்று கூறினார்கள், நீ விரும்பினதை செய், நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்பிச் செல்வோம். மந்திரவாதிகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் செய்தியின் முதல் ஷஹீதுகளாக எகிப்தில் ஆனார்கள். ஃபிரௌனின் கோபம் முழுவதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்ரவேல் மக்கள் மீது திரும்பியது. ஃபிரௌன் அவர்களை மேலும் துன்புறுத்தி வாழ்க்கையை தாங்க முடியாததாக மாற்றினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் அவன் முன் நின்று எச்சரித்தார்கள், ஓ ஃபிரௌன், நானே எல்லா உலகங்களின் இறைவனிடமிருந்து வந்த தூதன். இஸ்ரவேல் மக்களை விட்டுவிடு, அல்லாவை மட்டும் வழிபட செய். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாமை இகழ்ந்து கூறினான், உன் மந்திரத்தால் எங்களை எங்கள் நாட்டிலிருந்து விரட்ட வந்தாயா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவின் கருணையை நினைவூற்றி அல்லாவின் தண்டனையை எச்சரித்தார்கள். ஃபிரௌனின் அமைச்சர்கள் ஃபிரௌனிடம் ரகசியமாக சொன்னார்கள், இவன் உங்கள் அரியாசனத்திற்கு ஆபத்தானவன். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் உறுதியாக நின்று வரலாற்றின் மிக அகங்காரமான அரசனுக்கே அல்லாவின் எச்சரிக்கையை அறிவித்தார்கள்.